ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் கிரேவன் த ஹண்டர் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்றின் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லே சின்ன வயசு கிரேவனை காட்டுறாங்க. அவரோட அப்பா ரசல் குரோ பார்த்தீங்கன்னா, அவரை சின்ன வயசுலேருந்தே நாமெல்லாம் வேட்டையாடிகள், மற்றவங்களாம் இறன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான கண்ணோட்டத்திலேயே வளர்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் யாராலையும் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கத்தை நம்ம வேட்டையாட போகிறோம்னு சொல்லிட்டு காட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அந்த சிங்கத்தை பார்த்து சின்ன வயசு கிரேவன் பார்த்தீங்கன்னா கன்னில் எய்ம் பண்ணாலும் அதை ஏனோ தெரியல கொல்லாமல் விட்டுறாரு. அந்த சிங்கமும் பார்த்தீங்கன்னா இவரை அட்டாக் பண்ணி கடிச்சு இழுத்து ஒரு புதருக்குள்ள கொண்டு போய் போட்டுட்டு கொல்லாமல் அங்கேருந்து போயிடுது. அந்த டைமில் அங்கே வந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா மந்திரிக்கப்பட்ட ஒரு தண்ணியை ஒரு வாயில் ஊற்ற அந்த தண்ணினால் இவருக்கு பார்த்தீங்கன்னா சில பவரும் அன்லாக் ஆகிடுது. அப்படி அன்லாக் ஆனதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேட்டையாளியாக மாறி மிருகங்கள் நம்மளோட இற கிடையாது, மனிதர்களை மட்டும்தான் நம்ம வேட்டையாடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்மக்லர்களாக தேடி பிடிச்சி வேட்டையாட ஆரம்பிக்க, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, இவர் அப்படி இந்த ஸ்மக்லர்களை தேடி போகிறனால இவருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, அதிலிருந்து கிரேவன் வெளிவந்தாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா சோனியோட மூவி. ஸோ சோனியோட மூவி அப்படின்றப்பே நமக்கு கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த மேடம் வெப்பே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு ஒரு மரண பயத்தை காட்டின மூவி. ஸோ சினிஸ்டர் சிக்ஸ்க்கு பிளான் பண்ணி ஸ்பைடர்மேனே இல்லாத ஒரு ஸ்பைடர் யூனிவர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மார்பியஸாக இருக்கட்டும், வெனமாக இருக்கட்டும், மேடம் வெப்பாக இருக்கட்டும், இல்லை இப்போ வந்த கிரேவன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படங்களை பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது கிரேவனுக்கு சில ஹைப் இருந்துச்சு. ஏன்னா கிரேவன் பார்த்தீங்கன்னா காமிக்லையும் சரி அனிமேட்டடும் சரி அந்தளவுக்கு ஒர்த்தியான ஒரு கேரக்டர். ஸோ கிரேவன் அப்படின்றப்ப அதுவும் ஆரன் டெய்லர் ஜான்சன் நடிக்கிறாருன்றப்ப இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே வெளிநாடுகள்லாம் ரிலீஸ் ஆகியிருந்தா கூட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போதும் மேடம் வெப்புக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பரவாயில்லைங்க. அந்தளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு மேக்கிங் வைஸ் டீசெண்டாகவே எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 7 நிமிஷம் சினி பீக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சினி பீக் பார்த்தீங்கன்னா பிரிசன் எஸ்கேப்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே காட்டிடுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா அந்த ஒரு 7 நிமிஷத்துக்கு உண்டான ஸ்க்ரீன் பிளேவை இந்த படத்தோட எண்டு வரைக்கும் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல்லையும் போயிருக்கும். அந்த பிரிசன் எஸ்கேப்பை தவிர அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாகவே படுத்துருது. அதுக்கப்புறம் அந்தளவு எந்திரிக்கவே இல்லை. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரன் டெய்லர் ஜான்சன் தான். மனுஷன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கை அந்தளவுக்கு டாப் நாச்சாக வச்சுருக்காரு. அந்த பிரிசன் எஸ்கேப்க்கு அப்புறம் அந்த பிளைனில் ஏறக்கூடிய ஒரு சீக்வன்ஸ்லேயும் சரி, கிளைமேக்ஸில் அவங்க அப்பா கொடுத்த கோட்டை போட்டு அந்த சிம்மாசனத்தில் உட்காரும் போதும் சரி அவரோட ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்தியாக இருக்கும். இதை தவிர நிறைய ஸ்டன் சீக்வன்ஸாக பண்ணாலும் அதில் லாஜிக்கெலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் அவர் நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. இதை தவிர ரசல் குரோம் அங்கங்கே வந்துட்டு போனாலும் ஒரு கௌரவ இடம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்துட்டு போனாலும் அவரோட கேரக்டரும் சரி இல்லை மற்ற கோ ஆர்டிஸ்டோட கேரக்டரும் சரி இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே எழுதியிருக்கலாம். வில்லன்லாம் பார்த்தீங்கன்னா ரைனோன்னு சொல்லிட்டு வராரு. கிளைமேக்ஸில் மட்டும்தான் அந்த ரைனோன்ற ஒரு கேரக்டரே ஃபுல்லாக ரிவீல் பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவரே கலாச்சி விட்ருவாங்க, என்னடா கேனத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்காரு. வில்லனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் அந்தளவுக்கு இல்லை. செகண்ட் வில்லன்னு சொல்லிட்டு ஒருத்தனை காட்டுவாங்க, அந்தளவுக்கு பங்கமாக காட்டிட்டு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா சப்புன்னு முடிச்சு விட்டாங்க. இதை தவிர மேக்கிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2.25 மணி நேரம் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 7 நிமிஷம் அந்த ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் படம் போகுது. மேக்கிங் வைஸ் நல்லா இருந்தாலும் படம் போகுது. பட் படத்தை விட்டு நம்ம தள்ளி வந்துடுறோம். படம் அது ஒரு பாட்டுக்கு போயிட்டுருக்கு. நம்ம ஒரு பக்கம் உட்காந்து பார்க்குறோன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமே இல்லாமல் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. இதை தவிர சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், சவுண்ட் டிசைனிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சவுண்ட் டிசைனிங்காக இருக்கட்டும் அவ்வளோ டாப் நாச்சாக பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி வந்த மேடம் வெப்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரவாயில்ல. என்ன கேட்டிங்கன்னா ஆவரேஜ் வாட்ச். உங்களுக்கு இந்த ஸ்பைடர்மேன் ரிலேட்டட் படமாக இருக்கட்டும் சரி, இல்லை சோனி மூவியாக இருக்கட்டும், அதுவும் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குன்றப்ப தாராளமாக வாட்ச் பண்ணி பாருங்கள். பெருசாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிளாக இருக்கும். மொத்தத்தில் இந்த கிரேவன் த ஹண்டர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சோனி படம். இதுக்கு முன்னாடி வந்த மேடம் வெப்பே நமக்கு மரண பயத்தை காட்டின டைமில் கிரேவனுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹைப் இருந்துச்சு. அதுவும் ஆரன் டெய்லர் ஜான்சன் நடிக்கிறாரு அப்படின்றப்ப கொஞ்சம் ஹைப் இருந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு போய் பார்க்கும்போது படத்தில் 7 நிமிஷம் அந்த சினிபிக் பார்த்துருப்பீங்க. அந்த 7 நிமிஷத்துக்கு உண்டான ஸ்க்ரீன் பிளே படம் ஃபுல்லாகவே இருந்தால் படம் வேறு லெவல்லையே போயிருக்கும். அந்த 7 நிமிஷம் பார்த்தீங்கன்னா பரபரப்போட உச்சியில் நிறுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் படம் ரொம்பவே ஃப்ளாட்டாக போகுது. எங்கேயுமே பெருசாக சுவாரஸ்யம் இல்லாமல் யாரோடையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியாமல் படம் அது ஒரு பக்கம் போகுது, நம்ம ஒரு பக்கம் உட்காந்து பார்க்குறோன்ற அளவுக்கு தான் படம் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் மேக்கிங் நல்லா இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேலையும் சரி ஸ்டோரியிலும் சரி இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம். இதை தவிர ஆரன் டெய்லர் ஜான்சன்
மனுஷன் பிசிக்ஸை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பக்காவாகவே வச்சிருக்காரு. அவர் தான் மொத்த படத்தையும் லிப் பண்ணிட்டு போனாலும் அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டாப் நாச்சான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலும் படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவரேஜான ஒரு வாட்சாக இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்க. படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக அடல் கண்டென்ட் இல்லைனாலும் ரத்தம் தெரிக்கக்கூடிய ஏகப்பட்ட காட்சிகள் இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.5 மணி நேரத்துக்கு ஒருத்தபலாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது மாதிரி பிடிச்சதை வீடியோக்குள்ளே கொடுத்துருங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்க. நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.